பாபா இந்து முஸ்லிம் இந்த இரண்டு இனங்களையுமே இரண்டு கண்களா பார்த்து ரட்சணை பண்ணக்கூடியவர். அப்படி ஒரு முஸ்லிம் குடும்பம் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிருக்கு, என்னன்னா எனக்கு குழந்தை பிறந்தா உன்னுடைய இந்த மசூதியில வரக்கூடிய எல்லா பக்தர்களுக்கும் நான் பிரசாதம் விநியோகிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சோல்கரை போல. குழந்தைக்கும் பிறந்தாச்சு, பிரசாதத்தோட சிறுடிக்கு வந்துட்டாங்க துவாரகா மாய்க்கு. அப்ப பாபா சொன்னாராம், இங்க நீ பிரசாதத்தை கொடுக்காத, ஆஞ்சநேய சுவாமி கோயில் இருக்கு, மாருதி மந்திர், அங்க கொண்டு போய் கொடுன்னாராம். இவர் யோசிச்சாரு, நம்ம ஒரு முஸ்லீம், நம்ம எப்படி ஒரு இந்து தெய்வமாகி இந்து பக்தனாகி அந்த மாருதி கோயில போய் நம்மளை கொடுக்க சொல்றாருன்ற மாதிரி உள்ளுக்குள்ள நினைச்சிருக்காங்க. பாபா ஓடி வந்து அடிக்க போயிருக்காரு. அதுக்கு பயந்து கொண்டு நடுங்கி இருக்காங்க அந்த குடும்பத்தார். இப்ப பாபா சொன்னாராம், ஒரு முறை அல்லாவுக்கும் மாருதிக்கும் பயங்கரமான சண்டையாம். அல்லாஹ் தோத்துட்டாரு, மாருதி ஜெயிச்சுட்டாரு, அதனால அவருடைய தர்பார்ல போய் நீ குடு அப்படின்னாராம். இங்க பாபா சொன்னது என்னுடைய நோக்கம் என்னன்னா, பாபா அல்லான்றவர் ராமர், இங்க மாருதின்றவர் ராம பக்தன். சோ பாபா அடிக்கடி அவருடைய உச்சரிக்கக்கூடிய விஷயங்கள்ல அல்லாஹ் அச்சா கரே காண்பாரு, சில நேரத்துல அல்லாவ ஹரின்னு சொல்லுவாரு, அல்லாவ ராமான்பாரு. சோ அவருக்கு பாபாவினுடைய சொரூபத்தினுடைய திவ்யத்துவமான வாக்குகள் அது சாதாரணமானவங்களால எடை போட முடியாது, புரிந்து கொள்ளவும் முடியாது. அதன்படி தன்னை நோக்கி வர பக்தர்களுக்கு தன்னுடைய கருணை கொண்டு அனுகிரகம் பண்ணக்கூடியவர் பாபா. சாய்ராம்.